இந்த பணம் அப்படின்னாவே முதல்ல எங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் தெரியணும். எங்கவே இருக்கவே கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா வடமேற்கு மூலைங்கிறது காற்றுடைய மூளை. அப்ப அந்த காற்றுடைய மூளைய பணம் வைக்கக்கூடிய அறையாக வைத்து பணத்தை எடுக்கிறது பிடிக்கிறது அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். நிறைய பேர் கமெண்ட்லேயும் சரி ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் நிறைய சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை நாங்கள் அந்த வீட்டில் வச்சு சரியாக சமாளிக்க முடியல, அது விரயத்திலே நோக்கி போயிட்டே இருக்குது. இதில் வாஸ்துவுக்கும் பணத்துக்கும் ஏதாச்சும் பொதுவாக சம்பந்தம் இருக்கா, இந்த வீட்டுக்கும் பணத்துக்கும் சம்பந்தங்கள் இருக்கா அப்படின்னா நிச்சயம் அவங்க இது மாதிரி கேள்விகளை நிறைய கேட்குறாங்க. அப்போ வாஸ்துக்கும் பணத்துக்கும் வீண் விரயமாகிறதுக்கு கண்டிப்பாக சில தொடர்புகள் இருக்கும். அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு அழகான பதிவு பார்க்குறோம். பொதுவாக இந்த பணம் அப்படின்னாவே முதல்ல எங்கே வைக்கணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் தெரியணும். எங்கவே இருக்கவே கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கணும். அப்போ பொதுவாக இந்த தென்மேற்கு மூலைக்கும் பணத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய பகவான் ராகு பகவான், அந்த இடத்துல பணத்தை வைக்கும் பொழுது அந்த பணம் அடுத்த பரிணாமத்திற்கு, ராகுனாவே எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அப்போ அந்த ராகு அப்படிங்கக்கூடிய அந்த இடத்துல அந்த தென்மேற்கு மூலையில் நம்ம பணத்தை வச்சு எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். அது ஒரு லாஜிக்கு. ஆனால் இந்த தென்மேற்கு மூளை பாதிக்கப்பட்டிருந்தாவே கண்டிப்பாக அவங்களுக்கு பணத்தடையை கொடுக்குன்னு தான் நான் சொல்கிறேன். தென்மேற்கு மூளை பாதிக்கப்பட்டிருந்தா அப்படின்னா இந்த தென்மேற்கு மூளை இந்த வடகிழக்கு மூளையோட தென்மேற்கு மூளை பள்ளமாக போகிறது, அதே மாதிரி வடகிழக்கு மூளையோட தென்மேற்கு மூலையில் குழி உழுகிறது, இது எல்லாமே ஒரு பண வரவுக்கு ஒரு தடையை கொடுக்கறது. அதே மாதிரி இந்த வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி தொட்டி தென்மேற்கு மூலையில் இருக்கிறது, கிணறு இருக்கிறது, போர் இருக்கிறது, அதே மாதிரி குறிப்பாக பர்டிகுலராக செப்டிக் டேங்க் இருப்பது அந்த பண வரவுக்கு ஏகப்பட்ட தடையும் தாமதத்தையும் அனுபவத்தில் நிறைய நம்ம பார்த்துட்டோம். தென்மேற்கு மூலையில் தெருக்குத்தல் குத்துது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க, அவங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி வருமானங்கள் பல விதத்தில் வரும். ஆனால் அந்த பணத்தை எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அது மாதிரி டபுள் மடங்கு அவங்களுக்கு செலவு கொடுக்கும். அந்த அளவுக்கு பொருளாதார பிரச்சனை, பொருளாதார தடை இதெல்லாமே இருக்கும். அவங்க தான் புலம்புவாங்க, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனால் மிச்சவே ஆக மாட்டேங்குது அப்படின்னா அந்த தென்மேற்கு மூலை உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் பணத்தடையும் நிச்சயமாக கொடுக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தென்மேற்கு மூலையை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி தென்மேற்கு மூலையில் படுக்கை அறை இல்லாமல் யாராருக்கு வேற இடத்துல படுக்கை அறை தென்மேற்கு மூலையில் மட்டும் பர்டிகுலராக படுக்கை அறை பணம் வைக்கக்கூடிய அறை இல்லை அப்படின்னாவே நீங்கள் கோடி ரூபா சம்பாதிச்சாலும் அந்த கோடி ரூபா பணத்தை பாதுகாக்க முடியாது. நான் அடிச்சே கேரண்டியாக சொல்லுவேன். அப்போ தென்மேற்கு மூலையில் தான் படுக்கை அறை பண அறை வைக்கக்கூடிய அறையை கண்டிப்பாக நம்ம தூங்குற இடத்துலையே தான் பணத்தையும் வச்சு எடுக்கிறோம், டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். இப்படியெல்லாம் பண்ணால் பண தடை இல்லாமல் இருக்கலாம். வர்ற பணத்தை கண்டிப்பாக நிச்சயம் கொஞ்சம் பாதுகாக்கலாம். அதே மாதிரி வடமேற்கு மூலையும் பணத்துக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. ஏன்னா வடமேற்கு மூலைங்கிறது காற்றுடைய மூளை. அப்போ அந்த காற்றுடைய மூளையை பணம் வைக்கக்கூடிய அறையாக வைத்து பணத்தை எடுக்கிறது பிடிக்கிறது அப்படின்னா பண காற்று மாதிரி பறந்துடும். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் அன்னைக்கு ஒரு வாஸ்து பார்க்க போன வீட்டில் வடமேற்கு மூலையில தான் லாக்கரை செட் பண்ணி வச்சிருக்காங்க, நகை பணம் இதெல்லாம் வைக்கிறது எடுக்கிறது. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, நகையெல்லாம் வச்சிருக்காங்க, ஒரு 40 பவுனோ 50 பவுனோ வச்சிருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்களா, கை நிறைய பணம் வருது, எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, கவர்மெண்ட் உத்தியோகம் தான். ஆனால் லோன் லோன் லோன், அதுக்கு மேலே கடன், இதுக்கு மேலே கடன், வீட்டு பத்திர கடன், இப்படியே தாங்க ஓடிட்டு இருக்குது. ஆனால் சம்பார்த்தனை இருக்குது, எங்களுக்கு ஒரு முழு மன நிறைவு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ என்னன்னா, இந்த வடமேற்கு மூலையில் வச்சிருக்க லாக்கரை முதல்ல தூக்குங்க, தூக்கி கொண்டே தென்மேற்கு மூலையில் வைங்க. இந்த மூலையில் லாக்கர் இருந்ததுன்னா எந்த செல்வமும் தங்காது, தடையை கொடுக்கும், தாமதத்தை கொடுக்கும், பண விரயத்தை கொடுக்கும், இது மாதிரி பாதிப்புகளை நிறைய கொடுக்கும். வடமேற்கு மூலையில் இந்த பீரோ வச்சு எடுக்கிறது, பணம் எடுக்கிறதெல்லாம் சட்ட சிக்கலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையில கொடுக்கும். அதே மாதிரி இந்த வடமேற்கு மூலையில் தெரு குத்துனாவே நீங்கள் அந்த வீட்டில் வாழ முடியாது. தேவையில்லாத கடனுக்கு தான் திருப்பி திருப்பி வடமேற்கு மூலையில் ஒரு தெரு குத்துது அப்படின்னாவே நீங்கள் சம்பாதிக்கிற காசு கடனுக்கே போயிட்டு இருக்கும்.
அடுத்தது ஏதாச்சும் ஒரு தனிப்பட்ட சிக்கல் சார்ந்த விஷயத்துக்கே போயிட்டு இருக்கோம். ஏதாச்சும் கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல ஒரு பாதிப்பு கொடுத்து, ஏதாச்சும் மனைவிக்கு கணவன் சண்டை வச்சு சண்டை வந்து அவங்க ரீதியாக பணம் விரயமாகக்கூடிய சூழ்நிலையில கொடுக்கும். அப்ப பணம் விரயமாகிறதுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்குது, ஆனால் நிச்சயம் தொடர்பு இருக்குது. அப்ப தென்மேற்கு மூலையை நீங்க பணம் வைக்கக்கூடிய அறையாக பயன்படுத்தி ஒன்று கிழக்கு பார்க்குமாறு அந்த பீரோ அல்லது வடக்கு பார்க்குற மாதிரி அந்த பீரோ வைங்க. அதுவும் அந்த பணம் வடக்கு கிழக்கு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா உங்க வீட்டுடைய டைரக்ஷனை வச்சு பாருங்க. டைரக்ஷன் வந்து கிழக்கு பார்த்ததுக்கு ஒரு அக்னி மூலைக்கு இது பார்க்குது அப்படின்னா தயவு செய்து பீரோவை கிழக்கு பார்க்குற மாதிரி வச்சிடாதீங்க, வடக்கு பார்த்து வைங்க. வடக்கு பார்க்குறப்ப அது வாயு மூலை பார்க்குற மாதிரி அந்த வீட்டோடைய டைரக்ஷன் வந்தால் அது ஈசானியத்தை பார்க்குற மாதிரி திருப்பி வைங்க. இப்படி பீரோவை வடக்கு கிழக்குல தான் வைக்கணும், அதுதான் சிறப்பு. அதே மாதிரி பணத்தை இரும்பு பொட்டியில வைக்காதீங்க, பீரோவில் வச்சு பழகாதீங்க. பீரோ அப்படிங்கிறது வந்து சனியோடைய காரகம். சனிக்கும் பணத்துக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்போ அப்படியே நான் ஏங்க நீங்கள் அப்படி பார்க்க போனால் நாங்கள் மரத்திலேயே பீரோ வச்சுட்டு முடியும், அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்க. அதெல்லாம் ஒரு பெரிய சின்ன மேட்டர் தான், நம்மளுடைய அறிவை பயன்படுத்தினா போதும். அப்போ அந்த அந்த இரும்பு பீரோலையே சின்னதாக மரப்பொட்டி எல்லா கடையிலும் பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போன இருக்கும். அந்த மரப்பெட்டியில் சுத்தமான பட்டு துணி, கையில் கூட பட்டு துணி வாங்கி அந்த பட்டு துணியில் பணத்தை போட்டு சேமிச்சு பாருங்க. நீங்கள் சும்மா இது உங்களுக்கு விளையாட்டாக தெரியலாம், சேமிச்சு பாருங்க. பணம் எந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறது குடும்ப தேவைக்கு ஒரு நல்ல தேவைக்கு மட்டும்தான் பணம் செலவாகும். நான் தான் சொல்கிறேன், வாஸ்துப்படி முன்ன பின்ன இருக்குது ஓகே. இந்த பணத்தை நான் சொல்கிற மாதிரி தென்மேற்கு மூலையில் வச்சு அந்த பணப்பெட்டியில் வச்சு ஒரு பட்டு துணியில் வச்சு சரியான முறையில் பாதுகாப்பு பண்ணி பாருங்கள். அந்த பணம்ங்கிறது உங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பாக இருக்கும், தேவையில்லாத விரயமாகும். அப்போ பணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம சொல்கிற வடக்கு குபேரன் மூலம், அப்படி குபேரன் அப்படிங்கிறோம். பணத்தை கொடுக்கக்கூடிய குபேரன் வடக்கு தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த பணத்தை பாதுகாக்க கொடுக்குற இடம் தான் அங்கே. ஆனால் தேக்கி வைக்கக்கூடிய இடம் வடக்கில் பணம் வருதுன்னா அது எங்கே போகும்? தெற்குக்கு தான் போகும். அப்போ தெற்கில் தான் பணத்தை சேமிக்கணும். அதே மாதிரி அக்னி மூலையில பணத்தை சேர்த்து வைக்காதீங்க. பணம் வைக்கிற லாக்கரோ பணம் வைக்கக்கூடிய பீரோவோ வைக்காதீங்க. அப்படியெல்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நோய்க்கு தான் உங்கள் பணம் போகும், இல்லைன்னா கடனுக்கே தான் போயிட்டு இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவு, அடிதடி, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, அதுக்கு இதுக்குன்னு இந்த கட்ட பஞ்சாயத்து, போலீஸ் அடிதடி சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அத்தனைக்கு தான் பணம் போகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல விசேஷத்துக்கு போகாது. அப்போ நம்ம பணம் நல்ல நிலைமைக்கு போகணும், ஒரு நல்ல வரவு, குடும்பத்துக்கு ஒரு தகுந்தாற் போல் சிக்கனமாக ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு போகணும்னா தென்மேற்கு மூலையில் பீரோ வைங்க, வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து வைங்க, மரப்பெட்டியில் வச்சு பழகுங்க. பணத்தை முதல்ல மதிங்க. எனக்கு பணம் நிறைய இருக்குது, பணம் என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது, பணத்தை நான் மதிக்கிறேன், பணம் தான் என் உலகம், பணத்தின் மூலம் நிறைய நான் அன்பு செலுத்துகிறேன், அந்த பணமும் எங்கிட்ட தேவைக்கு தந்தார் வந்து கொடுங்க. பணத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த பணத்தை ஒரு மதிச்சிங்கன்னா நிச்சயம் அந்த பணம் உங்ககிட்ட தங்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.